ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். எந்த மனிதன்? இயேசு பூமியில் இருந்த நாட்கள் அவருடைய வார்த்தையை குறித்தவர்கள் சொல்லுகிறார்கள். பிரதான ஆசாரியன் சேவர்களை அனுப்பி அந்த மனுஷனை பிடிச்சிட்டு வாங்கப்பா, ஜனங்கள்லாம் ஒரு பக்கமா கூட்டிட்டு போய் ஒரு பெரிய கிரௌடை ஏற்படுத்தி நீங்க நம்ம பொழைப்புக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லி அனுப்பும் போது இயேசு அங்கே ஒவ்வொரு இடத்திலும் பிரசங்கம் பண்ணுகிறார், ஊழியம் செய்கிறார், மகத்தான அற்புதங்களை செய்கிறார். அவருடைய வார்த்தையில் இருந்த வல்லமை, மகிமை, அதில் இருக்கிற வைராக்கியம், அதிகாரம், கிருபை, இவைகளை பார்த்த உடனே இந்த சேவகர்களும் வாங்கிட்டாங்க. பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை எந்த அளவு அட்ராக்ட் பண்றது சொல்றதை காட்டிலும் அந்த அளவு உள்ளான மனதுக்குள்ள கிரியேட் செய்கிறது. சேவகர்கள் வந்து சொல்றாங்க, என்னப்பா பிடிச்சிட்டு வர வேண்டியதானே, என்னப்பா இப்படி திரும்பி வந்திருக்கிறீங்க போது அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. அந்த மனிதன் பேசினது போல நாங்க இதுவரை ஒருவனும் ஒரு காலம் பேசினதுல நாங்க கேட்டதில்ல. பரிசேயர் வந்து நாங்க அந்த மனுஷன் பேசல, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டுட்டீங்களா? நோ, ஆண்டோடைய வார்த்தையில அவ்வளவு வல்லம் இருந்துச்சு, அவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு, அவ்வளவு கிருபை இருந்துச்சு, சொல்ல போன ஜீவன் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல வச்சிருக்கிறாரு, நம்முடைய வார்த்தையில வச்சிருக்கிறாரு. நிறைய நேரம் நம்ம நெகட்டிவாவே பேசிட்டு இருப்போம், அல்லது நெகட்டிவா பேசுற கூட்டத்தோடு இருந்தாலும் பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட் அதை விட்டு நம்ம வெளியே வரணும். சிலவங்க வீட்டு தேடி வந்து சில பிரச்சனையை சொல்லிட்டு போவாங்க. நமக்கு அன்னில இருந்து வீடு சந்தோஷமா இருக்கு, வீடு கூட சந்தோஷத்தை இழந்து போயிடும். அப்படிப்பட்டவங்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்காம இருப்பது நல்லது. வருவாங்க, ஐயோ அப்படியா, என் பிள்ளைலாம் நல்ல நிலைமை இருக்கும், அவன் பிள்ளை என்ன இப்படிதானே இருக்குதா, என்ன இப்படிதான் இருக்கீங்களா, இதே நிலைமை தானா, அவ்வளவுதான், சோர்ந்து போயிருவீங்க. அனுமதிக்காங்க, அவாய்ட் பண்ணுங்க. மேக்சிமம் நீங்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோடு கூட, உங்களுக்கு தைரியம் கொடுக்கிறோடு கூட, விசுவாசத்துல வளர்ச்சிகளோடு கொடுங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்க. நெகட்டிவா பேசிட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவா தான் பார்ப்பீங்க, நெகட்டிவா தான் எல்லாமே நடக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஒரு அருமையான தாயார் கோவிட் டைம்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு லங்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிடிக்கவே இல்லை. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க, குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்க்கு மேல அந்த ஆக்சிஜன் லெவல் ஏற மாட்டேங்குது. அப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். இவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல உங்க இது வீக்கா இருக்கு, இன்னுமே ஏறல, எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பொதுவா டாக்டர்ஸ் வார்த்தை நோயாளிகளை உயிர்ப்பிக்க வைக்கும், கொல்லவும் செய்யும். சில டாக்டர்ஸ் எங்க ஒண்ணும் செய்யாதுங்களா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு கட்டியா, இதெல்லாம் சரியாக்கலாம்னு சொல்லிட்டுமா அந்த பாடியில பயங்கர சேஞ்சஸ் இருக்கும், நல்லா ஸ்டேபிள் ஆயிரும். ஐயோ இந்த இது உங்களுக்கு வரக்கூடாத, கஷ்டம் தான், ஏனாலும் நாங்க ட்ரை பண்றோம்னு சொன்னாலே போதும், போட்டுட்டு போயிடும், அவ்வளவுதான். நல்லது, பிரஷர் ஏறிடும், குறையாது. அப்போ இவங்களுக்கு குறையில, ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, ஹாஸ்பிட்டல்லே வச்சு அந்த மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சில நேரம் ஆக்சிஜன் கொடுக்கறாங்க, அந்த லெவல் ஏற மாட்டேங்குது. மேல 75 80க்கு மேல வந்தா கூட அனுப்பிடலாம், 90 வரை வந்தா அனுப்பிடலாம்னா இவங்களும் கொஞ்சம் ஏஜ் பர்சன். உடனே எப்படி இருந்தாலும் உடனே அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் வந்து அந்த டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க, டாக்டர் நீங்க எங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்களா, என்னமான்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க அம்மா என்னை பார்க்கும்போது விசிட் பண்ணும்போது, நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லாயிடுச்சு, நார்மலா இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, வேற ஒன்னும் பேசாதான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. டாக்டர் விசிட் பண்ணும்போது, எப்படிமா இருக்கிறீங்க? ஐயா என்ன அப்படியே தானா இருக்கணுமா? இல்லம்மா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு, நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண போறோம், வீட்டுக்கு நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் அதை கேலியா தான் நினைச்சு, இந்த பிள்ளைகள் சொல்லுதா, ஏதோ அந்த பிள்ளைகள் சொல்லுது, நம்ம சொல்லிட்டு போனா இதுல என்ன கஷ்டம்ட்டு போனாரு. நடந்தது என்ன தெரியுமா? கொஞ்ச நேரத்திலே அடுத்த டெஸ்ட் அவங்களுக்கு அந்த ஆக்சிமீட்டர் வச்சு பார்க்கும்போது வேகமா ஆக்சிஜன் லெவல் ஏறிடுச்சு. அடுத்த நாள் நார்மலுக்கு வந்துருச்சு, வீட்டுக்கே வந்துட்டாங்க. உங்க சிந்தனை பாருங்களேன், வீட்டுக்கு போனோம், இங்க இருக்கிறோம், நமக்கு முடியல, தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ், செத்து போயிருவோமோ பயம், இது எல்லாம் மாறிடுச்சு. நல்லா இருக்கீங்கன்னதும் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது? கொஞ்சம் சிந்திப்போம். ஆண்டோடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கக்கூடியதா, உயிர்ப்பிக்கக்கூடியதா இருந்துச்சு. நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, அழிக்கபடியா அல்ல, உருவாக்கும்படியா நம்முடைய வார்த்தை இந்த வருஷத்துல இருக்கட்டும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பன, அநேக நேரம் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் எவ்வளவோ எங்களை உயிர்ப்பிக்குப்பா. ஆனா எங்களுடைய வார்த்தை அநேகரை கொல்லுகிறது, அநேகரை காயப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, மனம் நொந்து போக வச்சிருதுப்பா. வார்த்தைகளினாலே அநேக நேரம் அநேகர் காயப்படுகிற காலம் இது. டாக்டர், அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அல்லது கேட்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வார்த்தைகளினால் காயப்படாதபடி, காயப்படுத்தாதபடி விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள. எங்கள் வார்த்தைகளிலும் கிருபை இருக்கட்டும், ஜீவன் இருக்கட்டும், விசுவாசம் இருக்கட்டும், வல்லமை இருக்கட்டும்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாச வார்த்தைகளை பேசுவோம், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை பேசுவோம், பாசிட்டிவா பேசுவோம். நிச்சயமாகவே தீமையான காரியங்கள் கூட நன்மையாக மாறுகிறத பார்ப்போம். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.